அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். தாவீது சொன்ன அதே வார்த்தைகளை வைத்து உங்களோடும் கூட இன்றைக்கும் பேச விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7:18. தேவரீர் கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை நீர் கொண்டு வந்ததற்கு, நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், எந்த விதத்திலையுமே நான் தகுதி உள்ளவன் அல்ல. என் குடும்பம் மாத்திரம் அதுவும் தகுதியுள்ள குடும்பம் அல்ல. ஆனா இதுவரைக்கும் நான் கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் என்னை நடத்தி வந்தீரே. தாவீது அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். தாவீது அதை சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்துல தாவீதை போலவே நீங்களும் நானும் இருக்கணும். இந்த வருடத்துல கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை கொஞ்சமாவது நம்ம தியானிக்கணும்ல. 2023 கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், அதே தாவீது இங்கே சொல்லும் போது சங்கீதம் 23:4 தேவரீர் என்னோடு கூட இருந்தீர். நான் கடந்து வந்த அத்தனை கடினமான பாதையிலும் நீர் என்னோடு கூட இருந்தீர். அது என்ன பாதை தெரியுமா? அவர் இங்கே சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தேன். என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் வேற, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் வேறு. ஆனா என்னை இந்த உலகத்துல நான் இருக்கக்கூடாது என்பதற்காகவே பிசாசானவன் எத்தனையோ திட்டம் போட்டான். எத்தனையோ திட்டம், வியாதிகளினால, சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நம்மளை அழிப்பதற்காக மந்திரங்கள், இன்னும் பல்வேறு விதமான பிசாசின் போராட்டங்கள், இப்படியெல்லாம் பலவிதமான திட்டங்கள். இவைகளின் வழியாகத்தான் நம்ம கடந்து வந்தோம். எத்தனை வியாதிகளை சந்திச்சோம். நம்ம சந்தித்த வியாதிகளில இதே வியாதிகளை சந்தித்த அநேகர் இன்னைக்கு உலகத்துல இல்ல. ஆனா நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா நீர் என் கூட இருந்ததுனால் மாத்திரம்தான். உங்க கிருபை என் கூட இருந்ததுனால் மாத்திரம்தான். பாருங்க, மோசே எத்தனை வயதுல அவன் மரித்தான். நல்ல முதிர் வயதாகி 120 வருடங்களுக்கு மேல வாழ்ந்து அதற்கு பின்புதான் மரித்தான். ஆனா அந்த மோசைய பாத்தீங்கன்னா, அவன் பிறந்த உடனேயே அவனை கொல்லுவதற்கு பிசாசு பார்வோன் மூலமா எவ்வளவு திட்டம் போட்டான் தெரியுமா? தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்கு எந்த திறமையும், ஒரு முயற்சி கூட எடுக்க முடியாத 3 மாச குழந்தை நாணல் பெட்டியில வைத்து நைல் நதியில விட்டாங்களே, அந்த நிலைமையில கூட பாருங்க மோசே காக்கப்பட்டான் இல்லையா? அந்த நைல் நதி என்பது ஒரு மரண நதி. பார்க்கிறதுக்கு வேணா எகிப்து தேசத்துக்கு செழிப்பை கொடுக்கக்கூடிய நதியாக இருக்கலாம். ஆனா அது ஒரு மரண நதி. அந்த மரண நதியினால கூட மோசேயை ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படின்னா காரணம், தேவரீர் மோசையோடு கூட இருந்தீர். தேவரீர் மோசையோடு கூட இருந்தீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட சொல்லலாம், இந்த வருடத்துல
பலவீனங்கள் வழியாக போயிருக்கிறோம், சத்துருவின் போராட்டங்கள் வழியாக போயிருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளேயே சில வேலைகளில் பிசாசு பேசி இருக்கலாம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வெறுப்பு, இவைகளை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறான். அவனுடைய திட்டங்கள், சதிகள், எண்ணங்கள், அவனுடைய வியாதிகள் ஒன்றும் நம்மை பாதிக்காதபடிக்கு இன்றைக்கும் இருக்கிறோன்னு சொன்னா, எரேமியா சொன்னதையே சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் ஏன் நிர்மூலமாகவில்லை? தேவரீர் என்னோட கூட இருந்தீர். 2023 இதுவரைக்கும் கூட இருந்தீர், உமக்கு நன்றி. நீர் இந்த அளவுக்கு என்னை பாதுகாப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பமும் எம்மாத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2023 எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை அழிக்க, எத்தனை திட்டங்கள் சத்துருவினுடையது, எங்கள் ஆயுளை குறைக்க எத்தனை சதிகள் பிசாசினுடையது. அத்தனைக்கும் மத்தியிலும் நாங்க ஜீவனோடு கூட இருக்கிறோன்னா உங்க கிருபை மாத்திரமே. உங்க கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஏசப்பா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் நடத்தினவர்க்கு நன்றி சொல்ல, கர்த்தாவே உம்மை துதிக்க, நீ செய்த நன்மைகளை தியானிக்க, மரண இருளின் பள்ளத்தாக்களை கூட எங்களோடு கூட இருந்தவரை ஆண்டவரே பூஜிக்க, ஆராதிக்க கர்த்தர் கிருபையை தார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,